கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உணவு என்பது அல்லாஹ்வால் தான் உலகத்திற்கு வழங்கப்படுகிறது என்பதனை பற்றி நாம் அழுத்தம் திருத்தமாக நம்ப வேண்டும் என்ற கருத்தையும், அதற்கான தர்க்க ரீதியான ஆதாரங்களையும், திருமறை குர்ஆனிலே இறைவன் எடுத்து வைக்கின்ற சான்றுகளையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த உணவு தானியங்கள் உலகத்திலே விளைவிக்கப்படுகிற இந்த பயிர் பச்சைகளை இஸ்லாமிய நம்பிக்கையிலே மிக முக்கியமான இடத்தை பெறுகிற மறுமை நம்பிக்கையை, மனிதர்கள் இறந்ததற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களில் ஒரு ஆதாரமாக பூமியிலே விளைகின்ற தாவரங்களை அல்லாஹ் ஒரு ஆதாரமாக எடுத்து காட்டுகிறான். மனிதர்களாகிய நாம் அனைவருமே இறந்ததற்கு பிறகு மீண்டும் கண்டிப்பாக உயிர்ப்பிக்கப்படுவோம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிறுத்தப்பட்டு நமக்கு கேள்விகள் கேட்கப்படும் என்ற நம்பிக்கை இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை உண்மைப்படுத்துவதற்காக, இது நம்புவதற்காக வேண்டி பல்வேறு விதமான காரண காரியங்களை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். ஏன்னா இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமான கடமையாக இருக்கிறதுனால பல கோணங்களில் பல்வேறு ஆதாரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமர்ப்பிக்கிறான். ஏன்னா இதில் தான் அன்றைய காலத்தில் இருந்த காஃபிர்கள் எல்லாம் கருத்து முரண்பட்டு போய் நின்றாங்க. மற்ற எல்லா விஷயங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் கூட மனிதன் இறந்ததற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவானா, அது ஆச்சரியமாக இருக்கிறது, இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி மறுமை நம்பிக்கையை நம்ப முடியாமல் இறந்ததற்கு பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை அவர்கள் மறுத்த காரணத்தினாலே கடந்த காலத்திலே எக்கச்சக்கமான பேர் இறை மறுப்பாளர்களாக மாறி போனார்கள். அதை கூட குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 17வது அத்தியாயம் 49வது வசனத்திலே சொல்லுகிறான். அந்த காலத்து மக்கள் சொன்ன கூற்றை எடுத்து சொல்லுகிறான். காலு ஐதா மித்னா வ குன்னா இலாமன் வ ருஃபாத்தன் ஐன்னால மபூசூன ஹல்கன் ஜதீதா, நாம் இறந்து எலும்புகள் மக்கி போனதற்கு பிறகு மீண்டும் நாம் புதிய படைப்பாக உருவாக்கப்படுவோமா, இது ஆச்சரியமாக இருக்கிறது என்றுதான் அந்த மக்கள் பேசினார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 11வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தில் அந்த காலத்து காஃபிர்கள் சொன்ன செய்தியினை அல்லாஹ் தன்னுடைய வாக்குமூலத்தை போன்று பதிவு செய்கிறான். வலையின் குல்த இன்னக்கும் மபூசூன மிம்பாதில் மௌத்தி, நபியே நீர் அவர்களிடத்திலே போய் சொன்னால், என்ன சொன்னால், மிம்பாதில் மௌத்தி, மரணத்திற்கு பிறகு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று அவர்களிடத்திலே சொன்னால், லயகூலுன் அல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், காஃபிர்கள் இறை மறுப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், இது தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லை, எழுப்பப்படுறதுங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு நாசமா போயிடுச்சு, என்ன இருக்குது மனுஷன் உடம்புல, பூமிக்குள்ள கொண்டு வச்சாச்சுன்னா ஒன்றும் மிஞ்ச மாட்டேங்குது, பிறகு எப்படி நாம எழுப்பப்படுவோங்கிறத நம்புறது, அதை நம்ப முடியாது என்றுதான், அதுதான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தூதரை மறுப்பதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுப்பதற்கு இந்த மறுமை நம்பிக்கை தான் அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது என்று குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தர்றான். அதனால தான் அல்லாஹ் என்ன பண்றான், இது முக்கியமான ஒரு செய்தி, மனிதர்களுடைய உள்ளத்தில் சஞ்சலத்தை, ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிற செய்தி என்ற காரணத்தினால இதை உள்ளத்திலே ஆழமா பதிய வச்சா தான் ஒருத்தன் நல்லவனா இருக்க முடியும். இறந்ததுக்கு பிறகு திரும்ப எழுப்பப்படுவோங்கிற நம்பிக்கை இருந்தா தான் உலகத்துல உண்மையா வாழ்வோம். வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சுன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்னத்த 60 வருஷம் வாழ போறோம், எப்படி வாழ்ந்தா என்ன, எவன் கேட்க போறான், எப்படியோ சுகமா இருந்துட்டு போயிடுவோம், எவன் சொத்தை அபகரிச்சா என்ன, திருடுனா என்ன, ஏமாத்துனா என்ன, யாரு எந்த பெண்ணோட இன்பத்தை அனுபவிச்சா என்ன, நாம எப்படியோ வாழ்ந்துட்டு போறோம், வாழ்க்கை இந்த வாழ்க்கையோட முடிஞ்சு போகிறது என்று எண்ணம் இருந்தால் மனிதன் உண்மையாளனா இருக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டான். அப்ப ஒருத்தன் உண்மையான முஸ்லிமா வாழ வேண்டும் என்றால் மறுமை நம்பிக்கை தான் அதற்கு அடிப்படை அஸ்திவாரம். அதனால அல்லாஹ் என்ன பண்றான், கண்டிப்பா இறந்ததுக்கு பிறகு ஒன்று நான் எழுப்புவேன், அது எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை என்பதை பல்வேறு ஆதாரங்கள்ல சொல்றான். எப்படி எல்லாம் சொல்றான் அப்படின்னா, கடந்த காலத்துல எல்லாம் கண்ணுக்கு கண்ணாக நிரூபித்து காட்டினான். அல்லாஹ் ஒருத்தன் இறக்க வச்சு மரணிச்சவங்களை அப்படியே கண்களுக்கு முன்னால் உயிர்ப்பித்தெல்லாம் அல்லாஹ் காட்டியிருக்கிறான் பல்வேறு நபிமார்களுடைய காலகட்டங்கள்ல. குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான். 2வது அத்தியாயம் 259வது வசனத்திலே சொல்லுகிறான், ஒரு மனிதர், ஒரு நல்லடியார் ஒரு கிராமத்தை கடந்து பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அவுக்கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா, அந்த கிராமம் பாழடைந்து போய் சிதிலமடைந்து போய் கிடக்கிறது. அப்போ அவர் நினைக்கிறார், அண்ணா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, இப்படி சீரழிஞ்சு கிடக்கிற இந்த ஊரை
அழிந்து நாசமாய் போய் கிடக்கிற ஊரை அல்லாஹ் எப்படி உயிர் கொடுத்து எழுப்ப போகிறான் என்று அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உள்ளத்துல நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி ஃபமாத்தஹுல்லாஹு மியதாமின், அவரையே அல்லாஹ் மூத்தாக்குறான். அவரையே 100 ஆண்டு காலத்திற்கு அல்லாஹ் மூத்தாக்கி பூமிக்கு மேல போட்டுறான். 300 வருஷம் அவரை மரணிக்க செய்து விட்டு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவரையே உலகத்தில் எழுப்புறான். அல்லாஹ் எழுப்பி அல்லாஹ் கேட்கிறான், கால கம் லபிஸ்தும், நீங்க எவ்வளவு நாள் தங்கினீங்க? அவர் சொல்றார், லபிஸ்து யௌமன் அவ் பாலயம். அவர் நினைச்சுக்கிட்டார் ஏதோ காலையில் படுத்துருக்குறோம் போல இருக்குது, எழுப்பி விட்டாங்க யாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, என்ன ஒரு நாள் தூங்கியிருப்பானா அல்லது ஒரு அரை நாள் இருந்திருப்பானா அப்படிங்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், லபிஸ்து மியதாம், நீர் 100 ஆண்டுகள் தூங்கி இருக்கிறீர் என்று சொல்லிட்டு இங்க பார், நீ ஓட்டிட்டு வந்த உன்னை கொண்டு வந்த கழுதையை பார், அப்படி எலும்புந்தோளுமா கிடக்கிறது. நீங்க கையில கொண்டு வந்த உணவு தானியங்களை பாருங்க, அதை ஒரு விதமான பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறேன். இந்த எலும்புந்தோளுக்கும் எலும்பாக இருக்கிற இந்த கழுதைக்கு எப்படி நாம இறைச்சியை அணிவிக்கிறோம், எப்படி தோலை போர்த்துகிறோம், எப்படி உடம்பை கொடுக்கிறோம் என்பதையெல்லாம் நீங்க பாருங்க என்று சொல்லி அவர் கேட்டதுக்காக வேண்டி அவருடைய உள்ளத்துல நம்பிக்கை வரணுன்றதுக்காக அவரையே மூத்தாக்கி அவர் கொண்டு வந்த சுற்றுச்சூழலை எல்லாம் காட்டி பாரு, 100 வருஷம் இருந்திருக்கிற, இப்போ உன்னை நான் எழுப்பணும்ல, 100 வருஷம் சாகடிச்சு விட்டு உன்னை எழுப்ப முடிந்த அல்லாஹ்வால் உலகத்தில் இருக்க மற்ற மனிதர்களை ஏன் எழுப்ப முடியாது, நம்பிக்கை கொள்ளு என்று சொல்ல அல்லாஹ் சொன்னா, உடனே அவர் சொன்னாரு, கால ஆலமு இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ்வுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று அவர் சொன்னார். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதே நம்பிக்கையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இதே கேள்வி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. இப்ராஹிமு ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌதா, இறைவா எப்படி நீ உயிர்ப்பிக்கிறாய் அதை எனக்கு கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அவலம் தூமின், ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அல்லாஹ்வாகிய நான் உயிர்ப்பிப்பேன்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா அப்படின்னு கேட்கிறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, நம்பிக்கை இல்லாம இல்லை, நீ உயிர்ப்பிப்ப எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் உள்ள லேசா அப்படி அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன், உள்ள சாந்தி அடையணும், உள்ள ஒரு அமைதி அடையணும், எப்படித்தான் நடக்குது, அந்த ப்ராசஸிங் எப்படி இருக்குது அது மட்டும் எனக்கு தெரியல, அதுதான் எனக்கு டவுட்டு, கொஞ்சம் கிளியர் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு 4 பறவைகளை பிடிச்சி அருங்க, அதுல கொஞ்சத்தை உங்க கையில வச்சுக்கோங்க, கொஞ்சத்தை பக்கத்தில் இருக்கிற மலைகளை கொண்டு போய் வைங்க, வச்சுக்கிட்டு நீங்க கூப்பிடுங்க, அந்த 4 பறவைகள் உங்களை நோக்கி வரும். கதாலிக்கு யுஹில்லாஹு யுஹி ஹாதிஹில்லாஹு பஅத மூத்திஹா, அந்த 4 பறவையும் எப்படி உங்களிடத்திலே அறுக்கப்பட்டு பங்கு வைக்கப்பட்டு உங்களிடத்திலே கொஞ்சமும் மலைகள் மீது கொஞ்சமும் பகிர்ந்து வைக்கப்பட்ட பறவைகளை எப்படி நான் உயிர் கொடுத்து உங்களிடத்திலே திரும்ப கொண்டு வருகிறேனோ, அதே போன்றுதான் அறுத்து அழிந்து நாசமாய் போய்விட்ட மனித சடலங்களையும் மீண்டும் நான் உயிர்ப்பித்து கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உயிரை அறுக்க வச்சு அந்த உயிரை சேர்க்க வச்சு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி எடுத்து காட்டினான் என்ற வரலாற்று செய்தியினையும் திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். ஏன்னா நபிமார்கள் இல்லையா, நபிமார்களுக்கு அதுல ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கணுமே, அப்பதானே அவங்க எடுத்து சொல்ல முடியும். அதனால அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி கண்டிப்பாக அல்லாஹ் உயிர் எடுத்து எழுப்புவதிலே திறமையானவன் தான், அவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்ற அந்த பிடிமானத்தை இப்ராஹிம் நபியின் உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்ற வரலாற்று செய்தி அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயம் 260வது வசனத்திலே இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பனு இஸ்ரவேல் ஒரு குரூப்பு யாரோ ஒருத்தர் கொன்னுட்டான், கொன்னது யாருன்னு தெரியலன்னொடனே மூசா நபிட்ட கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ் யாரு கொன்னான்னு தெரியல, காட்டி கொடு அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொன்னா, ஒரு மாட்டை பிடிச்சாரு, நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், அவன் திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், கடைசி அவனே அவன் தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற மாதிரி மாட்டினுடைய வயசு என்ன, மாட்டினுடைய நிறம் என்ன, மாடு எப்படி இருக்கும், எக்கச்சக்கமா கேள்வி கேட்க அல்லாஹ் சட்டங்களை அவன் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு மாட்டை பிடிச்சி அறுன்னா மேட்ரு ஓவர், பக்கத்தூர்ல நிற்கிற ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்திருந்தாலே சிக்கல் தீர்ந்துருக்கும். இவன் பெரிய விளக்கண்ட மாதிரி அந்த சமுதாயத்துக்காரங்க என்ன பண்றாங்க, மாடுன்னு சொன்னான் அல்லாஹ், என்ன மாடுன்னு சொல்லலையே. உடனே அல்லாஹ் சொன்னா, பக்கரத்துன் லா ஃபாரிலுன் வலா புக்கர், அது ரொம்ப இளமையான மாடும் இல்லை, ரொம்ப முதுமையான மாடும் இல்லை, ஒரு நடுத்தரமான பருவத்தில் இருக்கிற ஒரு மாடு. அப்பமாவது பிடிச்சி அடுத்திருந்தா ஈஸியா வேலை முடிஞ்சிருக்கும். அல்லாஹ் வயசை சொல்லிவிட்டான், ஒமா லவுனுஹா, அதனுடைய நிறத்தை சொல்லலையே. அல்லாஹ் சொன்னா, பார்க்கிறவர்களை ஈர்க்கக்கூடிய
தூய்மையான மஞ்சள் நிறம், மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கும். ஒரு மஞ்சள் கலர் மாட்டை பிடிச்சி அறுத்திருந்தா கூட சிக்கல் இல்லாம போயிருக்கும். அப்பவாது ஈஸியா தப்பிச்சிருக்கலாம், வேலை முடிஞ்சிருக்கும். அப்பமா விடுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப கேட்கலாம், இன்னும் எங்களுக்கு டீட்டெயில் பத்தாது, விளக்கமா கேட்டு சொல்லு. அல்லாஹ் பெரிய லிஸ்ட் அடிக்கிட்டான். அந்த மாடு ஏறு உழுதுருக்காது, அந்த மாடு நீர் இறைத்திருக்காது, அந்த மாட்டுடைய உடலிலே ஒரு மாசு மருவு இருக்காது. இப்படி ஒரு மாடு எங்க போய் தேடுறது? ஊர் உலகத்துல மாடு வச்சிருந்தாங்கன்னா ஏறு உழுவுறக்கு வச்சிருப்பாங்க, ஏதாவது தண்ணி இறைக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க, பயன்பாட்டுக்கு வச்சிருப்பாங்க. எங்கேயாவது போய் முட்டி மோதி உடம்புல கீரல் இருக்கும், ஏதாவது சின்ன சின்ன மாசு மறு அழுக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இப்படி ஒரு வேலைக்கும் பயன்படாம சும்மா நல்ல தும்முன்னு சுத்தி திரியக்கூடிய ஒரு மாடு எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அதுவும் எந்த மாசு மருவும் இல்லாத மாடு. தேடி பார்த்தான், பார்க்கறான், பெரிய கஷ்டமா போச்சு. மஞ்சள் கலர் மாடு கிடைச்சிருச்சான்னு கிட்ட போனா ஏறு உழுது இருக்குன்றான். ஏறு உழாத மாடு கிடைச்சிருச்சான்னு பார்த்தா தண்ணி இறைச்சிருக்குன்றான். தண்ணி இறைக்காத மாடுன்னு பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்குன்றான். மஞ்சள் கலர்ல கிடைச்சிருச்சுன்னு பார்த்தா கிழட்டு மாடா இருக்குது. நடுத்தர வயசு இப்படி ஒன்ன பார்த்தா ஒன்னு இடிக்குது. பார்த்து கஷ்டப்பட்டு அதை அறுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இது அந்த வரலாறு நிறைய போகுது, அது நமக்கு தேவையில்லை. என்ன செய்தினா, அல்லாஹ் வந்து என்ன பண்றான், மாட்டு அருங்கன்னு சொன்னால சொல்லும் போது சொல்றான், அதுல ஒரு பகுதியை எடுத்து அவர் இறந்தவரின் மீது அடியுங்கள் சொல்லிவிட்டு சொல்றான், கதாலிக்கு யுஹ்யில்லாஹுல் மௌதா, இப்படித்தான் அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான். ஒரு துண்டை எடுத்து அடிச்சாங்க, அவர் உயிர்ப்பித்து எழுந்து யாரு கொண்டாங்கிற விவரத்தை சொல்லிவிட்டாரு. இப்ப நீ செஞ்சு காட்டினல, இப்ப நீ செய்யல, நீ செஞ்சது ஒரு மாட்டு துண்டை பிடிச்சி அறுத்து அடிச்ச வேலையை தான் நீ செஞ்ச. உயிர் கொடுத்தது நான் தான் செஞ்சேன், அதை மனுஷன் செய்யல. மனுஷன் செஞ்சது அவனுக்கு தெரியவே செய்யாது. மாட்டு துண்டை எடுத்து அறுத்து அடிச்சா என்ன நடக்கும்? எதுவும் விளங்காது. ஏதோ அல்லாஹ் செய்ய சொன்னா செஞ்சோம். அல்லாஹ் செய்ய சொல்லாம அவனா செஞ்சிருந்தாம என்ன நடந்திருக்கும்? ஒரு மாட்டு கறி போய் அந்த சடலத்தின் மீது விழுந்திருக்கும், அவ்வளவுதான் நடந்திருக்கும். அல்லாஹ் சொல்லி அடிச்சதுனால என்ன ரிசல்ட் ஏற்படணுமோ அந்த ரிசல்ட் ஏற்படுகிறது. இறந்து விட்ட அந்த சடலம் உயிர் பெற்று எழுகிறது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த சடலத்தை எப்படி நாம் உயிர் கொடுத்து எழுப்பினோமோ அப்படித்தான் இறந்தவர்களையும் நாம் உயிர்ப்பிக்கிறோம். இப்படி கண்ணுக்கு கண்ணா காட்டுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஆற்றலை ஒரு அற்புதமாக வழங்கி இருந்தான். அல்லாஹ்வுடைய ஆற்றலின் பேரில் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார்கள். அதை ஒரு அற்புதமாகவே மக்களிடத்திலே செய்து காட்டினார்கள். இப்படி எல்லாம் கடந்த காலத்துல கண்ணுக்கு கண்ணாக ஒரு பொருளை, ஒரு மனிதரை அல்லது ஒரு உயிரை, ஒரு பறவையை அறுத்து மரணிக்க செய்து மரணமானதற்கு பிறகு அதற்கு உயிர் கொடுத்து எழுப்பி அதை கண்களுக்கு எதிரிலே மக்களுடைய உள்ளத்திலே நம்பிக்கை ஏற்படுகிற விதமாக அல்லாஹ் உயிர்ப்பிக்கிற பண்புகளை எடுத்து விளக்கி இருக்கிறான். இப்படி பல கோணத்தில் விளக்கின அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், இன்னும் பல ஆதாரங்கள், சான்றுகள், கண்ணுக்கு காட்டுற சான்று ஒண்ணு, அதுக்கப்புறம் சில தர்க்க ரீதியான வாதங்களை எடுத்து வைக்கிறான். எப்படி வாதங்களை எடுத்து வைக்கிறான் அப்படின்னா, அவங்க கேட்கிறாங்க, எப்படி எங்களை யார் எழுப்புவா, எப்படி எழுப்புவாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் பதிலளிக்கிறான், எங்களை மீண்டும் எழுப்பக்கூடியவர் யார் என்றவர்கள் கேட்கிறார்கள். குலில்லதி ஃபதரக்கும் அவ்வள மர்ரா, நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, ஆரம்பத்தில் உங்களை படைச்சானே அவன் மீண்டும் உங்களை எழுப்புவான். ஆரம்பத்தில் ஒருத்தர் செய்யறது கஷ்டமா, பின்னாடி திரும்ப ரீப்ரொடக்ஷன் செய்யறது கஷ்டமா? முதலா ஒரு பொருளை உருவாக்குறது தான் கஷ்டம். ஃபர்ஸ்டா இந்த மைக்கை கண்டுபிடிக்கிற பெரிய கஷ்டப்பட்டு இருப்பார். பல வாசங்கள் வருடங்கள் கஷ்டப்பட்டு மூளையை போட்டு கசைக்கு பிழிஞ்சு ஒரு பொருளை கண்டுபிடிச்சு இன்னும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இப்படி மோல்டிங் கொடுத்தாச்சுன்னா மைக்கு உருவாயிரும்னு ஃபர்ஸ்ட் மைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஓடி இருக்கும். மைக்கு கண்டுபிடிச்ச பிறகு ரெண்டாம் மைக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அச்சில் ஊத்தி எடுத்து இன்னைக்கு எத்தனை மைக்கு கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நிமிஷத்துல 1000 மைக்கு போட்டு கொடுத்துருவான். எந்த பொருளா இருந்தாலும் இப்படித்தான். ஆரம்பத்திலே படைப்பது சிரமம், மீண்டும் திரும்ப உருவாக்குவது ரொம்ப எளிது. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ நம்ப மாட்டேங்கிறல்ல, நீ உன் உள்ளத்துல வந்து அல்லாஹ் எப்படி எழுப்புவான் அப்படின்னு டவுட் வருதா? என்ன இப்ப டவுட்டுக்கு ஏன் வேலை? ஆரம்பத்தில் நீங்க இருந்தியா? உன் உடம்பு இருந்துச்சா? இந்த உலகம் இருந்துச்சா? மனுஷன் யாரு இருந்தானா? ஒண்ணுமே இல்லதானே. இல்லாத ஒருவனை உருவாக்கினேனே. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மின தஹரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, இந்த மனிதனின் மீது அவன் இன்ன பொருள் என்றே சொல்ல முடியாத ஒரு நீண்ட நெடுங்காலம் சென்றிருக்கிறது, அதை அவன் யோசித்து பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், நீ இன்ன பொருள் ஒரு 25 வயசு மனுஷன் ஒருத்தன் 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? 50 வயசு ஆளு. உங்களுக்கு 50 வயசுன்னு வச்சுக்குவோம். 51 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க?
என்ன வடிவத்தில் இருந்தீங்க, என்ன பொருளா இருந்தீங்க, எந்த இடத்துல இருக்கு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்லை. இல்லாமல் இருந்தோம். இல்லாமல் இருந்த உங்களை நாம் தான் உருவாக்கி இருக்கிறோம். புதுசா உருவாக்கி இருக்கிறப்பா ஒன்னு ஆரம்பத்தில் உருவாக்க முடிஞ்ச என்னால் அழிச்சு விட்டு திரும்ப உருவாக்க முடியாதா? முதல்ல படைக்கிற கஷ்டம், முதல் வேலையை படைச்சுட்டேன், ரெண்டாம் மட்டும் திருப்பி படைக்கிறத போட்டு நீ ஏன் டவுட் படுற, ஏன் சந்தேகம் வருது உனக்கு? சந்தேகப்படாத. ஆரம்பத்தில் படைச்சனா திரும்பவும் படைப்பதற்கு ஆற்றல் படைத்தவன் என்று சொல்லி அந்த ஆதாரங்களை எடுத்து வைத்து அந்த வழியில மரணத்திற்கு பிறகு உயிர்ப்பித்தல் உண்டு என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான். இதே கருத்துப்பட குர்ஆனுடைய பல்வேறு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். 17வது அத்தியாயம் 51வது வசனத்தில் இந்த செய்தியை சொல்லலாம். 29வது அத்தியாயம் 19வது வசனத்தில் இதே செய்தியை வேற வேற வார்த்தைகள்ல சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? அவலம் யரவ் கைஃப யுப்திஉல்லாஹுல் ஹல்க சும்ம யுஈதுஹு இன்ன ذلك அலல்லாஹி யஸீர். அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? கைஃப யுப்திஉல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்திலே இந்த படைப்பை எப்படி துவக்கினார் என்பதை சிந்திக்கவில்லையா? சும்ம யுஈதுஹு, பிறகு அதை மீண்டும் கொண்டு வருவான். இன்ன ذلك அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆரம்பத்தில் படைச்ச அல்லாஹ்வுக்கு இரண்டாவது படைக்கிறது சிரமம் இல்லை என்ற கருத்தை சொல்லி காட்டுகிறார். அதே கருத்துப்பட 30வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஹுவல்லதி யப்தஉல் ஹல்க சும்ம யுஈதுஹு, அவன் தான் முதலாக படைப்பை துவக்கினான், அவன் தான் முதலிலே படைத்தான். சும்ம யுஈதுஹு, பிறகு அவனே உங்களை திரும்ப கொண்டு வருவான். வஹுவ அஹ்வனு அலைஹி, இது அவனுக்கு ரொம்ப லேசானது, ரொம்ப எளிதானது, அவனுக்கு இது கஷ்டமானது இல்லை. அதே செய்தியை 36வது அத்தியாயம் 78 79 ஆகிய வசனத்தில் சொல்லும் போது வல்லரபலனா மஸலன் வனசிய ஹல்கா, நாம் தான் இந்த மனிதனை படைத்திருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு நமக்கு அவன் உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். காலமன் யுஹீல் இல்லாம வஹிய ரமீம், மக்கி போன எலும்புகளை எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கேட்கிறான். குல் யுஹ்யீஹல்லதி அன்ஷாஹா அவ்வள மர்ரா, ஆரம்பத்திலே படைத்த அல்லாஹ் மீண்டும் இதற்கு உயிர் கொடுப்பான், அதற்கு அவன் ஆற்றலுடையவன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அதே கருத்துப்பட ஆரம்பத்தில் படைச்சவன் திரும்ப படைக்கிறதுக்கு ஆற்றலுடையவன் என்ற கருத்துப்பட இது மாதிரி எக்கச்சக்கமான வசனங்களில் அல்லாஹ் வாதத்தை எடுத்து வைக்கிறான். அடுத்து என்ன பண்றான்? மீண்டும் அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காக வேண்டி அடுத்து சொல்றான், மனுஷன் ஒன்ன திரும்ப படைக்கிறது நீ சிரமம்னு சொல்ற, நீ வேற வேற பொருட்களை யோசிப்பாரு. உன்னை விட பயங்கரமான பொருளை எல்லாம் நான் படைச்சிருக்கிறேன், உன்னை விட பிரம்மாண்டமான பொருட்களை எல்லாம் நான் படைச்சிருக்கிறேன், அதையே படைக்க முடிஞ்ச அல்லாஹ்வுக்கு ஒன்னை திரும்ப எடுக்கிறது கஷ்டமா? அப்படி சில கேள்விகளை முன்வைக்கிறான். எப்படி கேட்கிறான்? அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்ல வலம் யஅய பி ஹல்கிஹின்ன பி காதிரின் அலா அன் யுஹ்யல் மௌதா, இந்த வானங்களையும் பூமியையும் படைத்து விட்டு படைத்ததற்கு பிறகு எந்த சோர்வும் இல்லாமல் இருக்கிறானே. நாம் ஒரு வேலையை செஞ்சா செஞ்சு முடிச்சுட்டு சோர்வாயிரும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும் முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வானத்தை படைச்சேன், பூமியை படைச்சேன், படைச்சு விட்டு அதுவே எனக்கு பெரிய சிரமமா தெரியல, அவ்வளவு பிரம்மாண்டமான பொருளையை செஞ்சு விட்டு அசால்ட்டா உட்கார்ந்து இருக்கிற என்னால ஒன்னு உயிர் கொடுத்து எழுப்புற எனக்கு பெரிய காரியமா? இவ்வளவு பெரிய பொருளையை படைச்சு விட்டேனப்பா, எவ்வளவு பெரிய பொருள், பூமியோட கம்பேர் பண்ண நம்ம துகள் தானே. கோடி 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 பல்லாயிரம் கோடி பங்கு வச்சா கூட அதுல ஒரு பங்கு கூட வரமாட்டோம். பூமியை மனுஷனை கம்பேர் பண்ணுனா பல கோடானு கோடி பங்குகள் வைத்தாலும் அதுல ஒரு சின்ன துகளுடைய இடத்தை கூட பெற முடியாத நிலையில இருக்கிற ஒன்னை என்னால் படைக்க முடியாதா? எவ்வளவு சூப்பரா அந்த பூமியை படைச்சு அந்த இடத்துல ஆகாயத்துல தொங்க விட்டு இருக்கிறேன், அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்குத, யோசிச்சு பாரு. ஒன்னு அந்த ஈர்ப்பு விசையில பிடிச்சி இழுத்துக்கிட்டு நிக்குத. இதையெல்லாம் செய்ய முடிஞ்ச அல்லாஹ்வுக்கு உன்னை உயிர் கொடுத்து எழுப்புவது கஷ்டமா? என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 46வது அத்தியாயத்தின் 33வது வசனத்திலே அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இந்த வாதங்களை எல்லாம் வச்சுட்டு அடுத்து இந்த தாவரவியலுக்கு வர்றான். எப்படி மறுமை நம்பிக்கைக்கு பல்வேறு வாதங்களை எடுத்து வச்சு உயிர்ப்பித்தலை நிரூபிக்கிறானோ அதுக்கு அடுத்து ஒரு ஆதாரத்தை வைக்கிறான். உலகத்தை பாரு, உலகத்துல முளை தரக்கூடிய தாவரங்களை பாரு, அந்த தாவரங்களை பார்த்த பிறவாவது உனக்கு அறிவு வர வேண்டாம், எனக்கு அந்த ஆற்றல் உண்டுன்னு தெரிய வேண்டாம். உன் கண்ணுக்கு கண்ணா பாக்குறியப்பா, என்ன பாக்குற? செத்து கிடக்குது பூமி, வறண்டு கிடக்குது பூமி, எந்த புல்லு இல்லை, எந்த ஒரு பயிர் பச்சை இல்லை,
எந்த விளைச்சலுக்கான அறிகுறி தெரியல. கோடை காலம் வந்த உடனே காஞ்சி போய் கிடக்குது. மழை காலம் வந்து ரெண்டு சொட்டு தண்ணி விழுந்த உடனே பச்சை பசேர்னு ஒண்ணுமில்லாத தரிசு நிலம் பூத்து வருது, செடி கொடிகள் பூத்து வளர்ந்து வருது. ஒன்றுமில்லாத செத்து கிடந்த பூமியை உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பி அதிலே பயிர் பச்சைகளை முளைக்க செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஒன்னை எழுப்ப தெரியாதா? செத்து போன பூமியை எழுப்ப தெரிந்த அல்லாஹ்வுக்கு செத்து போன மனிதனை எழுப்புவது கஷ்டமா என்று சொல்லி தாவரங்களை மனிதன் உண்ணுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பயிர் பச்சைகளை ஒரு பெரிய ஆதாரமாக காட்டி அதன் மூலமாக மனிதர்களின் உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை, மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த உயிர்ப்பித்தலை பற்றி உண்டான நம்பிக்கையை அல்லாஹ் ஆழப்படுத்துகிறான். அதுக்கு பல்வேறு வசனங்களை பயன்படுத்துறான். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? 50வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாய் மான் முபாரக்கன் வஅஹ்யைனா பிஹி பல்தத்தம் மைதா கதாலிக்கல் குரூஜ். வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாய் மான் முபாரக்கா, நாம் தான் வானத்திலிருந்து அருள் நிறைந்த தண்ணீரை, மழையை நாம் தான் இறக்கி வைத்தோம். வஅஹ்யைனா பிஹி பல்தத்தம் மைதா, அதை செத்து கிடந்த பூமியை அந்த தண்ணீரை கொண்டு உயிர் கொடுத்தோம். கதாலிக்கல் குரூஜ், இப்படித்தான் உங்களை வெளிப்படுத்துவதும் நீங்கள் வெளிப்படுத்தப்படுவதும். செத்து கிடக்கிற பூமியிலிருந்து பயிர் பச்சை வெளியில் வர்ற மாதிரி செத்து கிடக்கிற அழிந்து கிடக்கிற பூமியிலிருந்து உங்களை நாங்கள் உயிர்ப்பித்து கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே செய்தியை 43வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீ நஸ்ஸல மினஸ் ஸமாய் மான் பிகதரின், அல்லாஹ் அவன்தான் வானத்திலிருந்து தண்ணீரை அளவோடு இறக்கி வைத்தான். அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்யறாமனா சும்மா பொழிய வச்சிடல, அதுக்கு ஒவ்வொரு மெஷர்மெண்ட் வச்சிருக்கிறான், ஒரு கணக்கு வச்சிருக்கிறான். எந்த ஊருக்கு எவ்வளவு இழக்கணும், எவ்வளவு ஸ்பீடில் இறங்கணும், எவ்வளவு தேவையை தாண்டிலாம் எல்லாம் இறக்கிறது இல்லை. மக்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் இறக்குறான். ஆனால் நீங்க நினைக்கலாம் அல்லாஹ் தேவையோடு அளவோடு கரெக்டா இருக்கிறான் என்று சொன்னால், அப்போ தேவைக்கு அதிகமாக சில இடத்துல தண்ணீர் வந்துடுத, வீடுகளுக்குள்ள பூந்து கஷ்டப்படுத்திடுத. தேவைக்கு வந்துச்சுன்னா குளம் நிறைஞ்சதுன்னா தேவை, ஒரு ஆத்துல தண்ணி ஓடிச்சுன்னா தேவை. அது ஆறை தாண்டி வீட்டை அழிக்குத, குளத்தை தாண்டி பக்கத்தில் இருக்க குடியிருப்புகளை மூழ்கடிக்குத. என்ன காரணம்? அல்லாஹ் அளவு தாண்டல, மனுஷன் அளவு தாண்டிவிட்டான். தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கு அங்கங்க உருவாக்கி வச்சிருந்த நீர்நிலைகள்ல பூரா இவன் போய் குடியிருப்பை கட்டி வச்சுக்கிட்டான். தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல இவன் போய் உட்காந்துக்கிட்டு தண்ணி வந்துருச்சு என்ன மூழ்கடிச்சிருச்சுன்னா நீ மேட்டுக்கு வர வேண்டியது, ஏன் குளத்துல போய் உட்காந்த? குளத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு வீடு முங்கிருச்சு, உன்னை யாரு குளத்துக்குள்ள வீடு கட்ட சொன்னா? அல்லாஹ் அளவோட இருக்கிறான். நீ தேவையில்லாம இருக்கக்கூடாத இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு தண்ணி வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, என்ன மூழ்கடிச்சிருச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற. அல்லாஹ் அளவு கடந்து இறக்குறது இல்ல. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஅன்ஷர்னா பிஹி பல்தத்தம் மைதா, அந்த தண்ணீரை கொண்டு செத்து கிடக்கிற இறந்து கிடக்கிற பூமியை நல்ல செழிப்பானதாக வளம் கொளிக்கிற விதமாக நாம் அதில் பயிர் பச்சைகளை முளைக்க செய்கிறோம். கதாலிக்க நுஷூர், இப்படித்தான் எழுப்பப்படுதலும், இப்படித்தான் உங்களை எழுப்பக்கூடிய வேலைகளும் நடக்கும். நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் பயிர் பச்சைகளை வச்சு. ஏன்னா மறுமை நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உள்ளத்தில் ஆழம் பதியணும். அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமா இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இஸ்லாமிய வாழ்க்கையும் சரி, இஸ்லாத்திற்கு எதிரான வாழ்க்கையும் சரி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதும் சரி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம அலட்சியமாக நடக்கிறதும் சரி, எல்லாமே மறுமையை கொண்டுதான் இருக்கு. மறுமை ஸ்ட்ராங்கா உள்ளத்துல உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், அதுக்காக வேண்டி இந்த உலகத்துல எதையும் இழப்பதற்கு தயாராகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாகட்டும், அவர்களுடைய தோழர்களாகட்டும் கடுமையான விலையை கொடுத்தாங்க இஸ்லாத்திற்காக வேண்டி. நம்மள யாருமே அப்படி ஒரு விலை கொடுக்கல, அப்படி ஒரு தியாகம் செய்யல. அவங்க ஆரம்பத்தில் வாழ்ந்த வாழ்க்கையும் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அப்படி தலைகீழா புரண்டு போச்சு. எப்படி நினைச்சு பார்க்க முடியுமா அந்த வாழ்க்கையை? ஆரம்பத்தில் அப்படியே குடியில மூழ்கி கிடந்த சமுதாயம், அல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டர் வந்தோடனே குடியிலிருந்து விலகினாங்களே. நாம குடிக்காமலே இருந்துக்கிட்டு குடிக்கிறது பாவம் சொல்றது பெரிய மேட்டர் கிடையாது. பீடி குடிக்காத ஒருத்தர் பீடி குடிக்கிறது தப்புன்னு எச்சரிக்கப்படுற பெரிய மேட்டர் கிடையாது. பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு குடிச்சுக்கிட்டு இருக்கிற பீடியை பிச்சு போட்டுவிட்டு பீடி குடிக்கிற தப்பு, நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு, அதுதான் பெரிய காரியம். அது சாதாரண விஷயம் இல்லை. குடிக்காதவரோட கம்பேர் பண்ணுனா குடிச்சு புட்டு அந்த பாவத்தை செஞ்சுட்டு அந்த இன்பத்தை அனுபவிச்சு புட்டு அதுல ஒரு டேஸ்ட்டை லயிச்சு அதுக்காக வேண்டி காசு பணத்தை அள்ளி செலவு பண்ணி ஆகா அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் தண்டிப்பான், அதுக்காக வேண்டி அந்த இன்பத்திலிருந்து ஒருத்தர் விலகி வந்தாருன்னா
உண்மையிலே அவர்தான் பாராட்டுக்குரியவர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படித்தான் நடந்துச்சு. எல்லா தவறுகளையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. நமக்காவது நாம குழந்தை பருவத்திலிருந்து சின்ன சின்ன தவறுகள்ல இருந்து நாம விலகி இருந்திருப்போம். அதை சொல்லி பெற்றவங்க சொல்லி வழிகாட்டுதலை சொல்லி தந்து நம்மளை ஓரளவுக்கு 100% நல்ல வழியில் நடக்கலைன்னா கூட ஒரு 50%, ஒரு 40% நாம நல்லவங்களாக தான் போய்கிட்டே இருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல நன்மைன்ற பேச்சே கிடையாது, நன்மையை பத்தி யோசனையே கிடையாது, மனிதாபிமானம் கிடையாது. முழுக்க முழுக்க கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துறது, திருடுறது, அடுத்த கொஞ்சம் அபகரிக்கிறது, சும்மா அற்பமான காரியங்களுக்கெல்லாம் காலாகாலத்துக்கு சண்டை போட்டுக் கொள்வது, இதுதான் அந்த சமுதாயத்தில் நிலவி வந்த ஒரு பெரிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பழக்கப்பட்டிருந்த ஒரு சமுதாயம் எப்படி தன்னை ஒரு செகண்ட்ல மாத்துச்சு? மறுமையை தான் மாத்துச்சு. இப்ப நம்ம குடிச்சிருவோம், நாளைக்கு அல்லாஹ் கேட்பானே என்ன பதில் சொல்றது? இப்ப நம்ம தப்பு பண்ணிடுவோம், நாளைக்கு அல்லாஹ் கேட்பானே என்ன பண்றது? எழுப்பி விட்டு அல்லாஹ் நிப்பாட்டி வைப்பானே என்ற அந்த பயம்தான் அவர்களை சரியான வழியில கொண்டு போச்சு. நம்மையும் சரியான வழியில நாமும் போகணும்னா அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் திரும்ப எழுப்புவான், அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லணும்ன்ற பயம் வந்து விட்டால் ரகசியமாகவும் தவறு செய்ய மாட்டோம், பகிரங்கமாகவும் தவறு செய்வதிலிருந்து நாம விலகிக் கொள்வோம். அதுக்கு நம்முடைய உள்ளத்துல ஆழமா பதிய வேண்டும். மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை பற்றி உண்டான நம்பிக்கை, அதுக்கு தான் அல்லாஹ் இவ்வளவு அடுக்கிறான். அதுல இப்ப நம்ம கண்ணுக்கு எதிரில் அல்லாஹ் காட்டுற ஆதாரம் என்ன? பயிர் பச்சைகளை சிந்தித்து பார், உணவு தானியங்கள் எப்படி கிடைக்கிறது சிந்தித்து பார், விளை நிலங்களை சிந்தித்து பார், எப்படி கிடந்த பூமி எப்படி செழித்து வளர்கிறது சிந்தித்து பார். ஒவ்வொருத்தரும் உங்க சிந்தனையில இந்த வசனத்தை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு, அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எடுத்து வைத்துக் கொண்டு நீங்க போய் அது சம்பந்தமாக தகவலை திரட்டி, அல்லது நீங்க அதை விவசாயிகளாக இருந்தால், அந்த உழக்கூடியவர்களாக இருந்தால், விவசாயத்திலே பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அதை நீங்க யோசிச்சு பார்த்தா இன்னும் எக்கச்சக்கமான காரணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்களே யோசிச்சு அதை உள்ளத்தில் இருத்தி கொண்டால் மறுமை நம்பிக்கை ஸ்ட்ராங்கா உள்ளத்தில் உட்கார்ந்து. அதுக்கு அல்லாஹ் இதை ஒரு பெரிய சான்றா எடுத்து வைக்கிறான். உலகத்துல பயிர் பச்சைகளை சிந்திச்சு பார், பல வசனத்துல சொல்றான். 41வது அத்தியாயம் 39வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். ஒமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் எது? அன்னக்க தரல் அர்த காஷியாத்தன், காய்ந்து கிடக்கிற பூமி இருக்கிறது, அந்த பூமி அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. என்ன அத்தாட்சி? ஃபைதா அன்சல்னா அலைஹல் மாஹ் தஸத் வரபத் இன்னல்லதி அஹ்யாஹா லமுஹ்யில் மௌதா வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். காய்ந்து கிடக்கிற அந்த பூமியிலே ஃபைதா அன்சல்னா அலைஹல் மாஹ் தஸத், நம்முடைய வானத்திலிருந்து நாம் தண்ணீரை இறக்கி வைக்கிறோம், காய்ந்து கிடக்கிற பூமி அப்படியே செழித்து வளர்கிறது. இன்னல்லதி அஹ்யாஹா, அதற்கு அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான். லமுஹ்யில் மௌதா, அதற்கு உயிர் கொடுத்த இறைவன் அதே போன்று மனிதர்களுக்கும் உயிர் கொடுப்பான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லா காரியத்திற்கும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி பயிர் பச்சைகள் முளைப்பது அல்லாஹ்வை நம்புவதற்கும் மறுமையை நம்புவதற்கும் ஒரு பெரிய சான்று என்ற செய்தியை அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே கருத்தை 35வது அத்தியாயம் 9வது வசனத்திலையும் இதே கருத்துப்பட இன்னும் பல வசனங்கள்லையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப நாம உண்ணக்கூடிய இந்த உணவு தானியங்களின் பின்னணி அது நமக்கு எப்படி கிடைக்கிறது? தாவரங்களிலிருந்து கிடைக்கிறது, விளை நிலங்களிலிருந்து கிடைக்கிறது, பயிர் பச்சைகளிலிருந்து கிடைக்கிறது, மரம் செடி கொடிகளிலிருந்து கிடைக்கிறது. அவற்றை சிந்தித்து பார்க்கிற பொழுது, அதை சிந்திச்சு பாருன்னு சொன்னால அல்லாஹ் தான் உண்ணுகிற உணவை சிந்திக்கட்டும்னு. உண்ணுகிற உணவை சிந்திச்சா இந்த உணவை அல்லாஹ் தர்றான்றது நம்புவோம். இந்த உண்ணுகிற உணவை சிந்திச்சா நாம மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுவோங்கிறது அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல ஆளப்படும். இந்த இரண்டு முக்கியமான நம்பிக்கை நாம் உணவை பற்றி நமது உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டிய முக்கியமான நம்பிக்கை என்பது முதலில் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? அடுத்ததாக இந்த உணவில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான செய்தி, நாம சாப்பிடுகிற உணவு அது நம்முடைய சொந்த உழைப்பில் உண்ணுகிற உணவாக இருக்க வேண்டும். சாப்பிடுற சாப்பாடு நாம சம்பாதிச்ச, கஷ்டப்பட்டு நாம உழைச்சு நம்முடைய சுய சம்பாத்தியத்தில் உருவான சாப்பாட்டை சாப்பிடுறதா சிறந்த சாப்பாடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர் மா அக்கலா அஹதுன் துஆமன் கத்து, எந்த மனிதனும் உணவை உண்பதில்லை, கைரும் மின் ஐ யகுல மின் அமலி யதிஹி, தன்னுடைய கரத்தால் உழைத்து சம்பாதித்து சாப்பிடுகிற சாப்பாட்டை விட
சிறந்த ஒரு சாப்பாட்டை எந்த மனிதனும் உண்டது கிடையாது. கல்யாண வீட்டில் போய் தின்னுட்டு வர்ற சாப்பாடு சிறந்த சாப்பாடு நினைக்காத. அடுத்தவன் காசு, அடுத்த ஆள் காசுல ஓசில் இன்னைக்கு எவனை கவுத்தலாம், யார் பாக்கெட்ல கை வைக்கலாம், யார மசாலா அரைச்சு இன்னைக்கு பொழுது ஓட்ட அப்படி நீ நினைக்காத. நீ சம்பாதிச்சு சாப்பிட விரும்பு, அதான் சிறந்த சாப்பாடு. நம்ம காசுல சாப்பிடணும். சொல்லிவிட்டு ரசூலா சொல்றாங்க, இன்ன நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, வகான யகுலு மின் அமலி யதிஹி, அவர்கள் தங்களுடைய சொந்த கரத்தால் உழைத்து தான் சாப்பிடுவார்கள். எல்லா நபிமாரும் உழைச்சு தான் சாப்பிடுவாங்க. ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உழைப்புக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால ரசூலுல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த செய்தி எங்க வருகிறது? புகாரியில 2072வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக்தாம் என்ற நபி தோழர் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். அப்ப நாம சாப்பிடக்கூடிய உணவு நம்முடைய சொந்த உழைப்பில, நம்முடைய சொந்த காசுல நாம உழைச்சு சாப்பிடுற சாப்பாடா இருக்கணும். அடுத்தவரிடத்துல எதிர்பார்த்த கூட சாப்பாட்டுக்காக அடுத்த ஆள்கிட்ட கையேந்தி அடுத்தவனை எதிர்பார்த்து வாழக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது. அப்படி ஒரு எண்ணமே வந்துடக்கூடாது. நமக்கு அடுத்த ஆள் காசுல ஒப்பேத்திக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டாலே போச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நினைப்பு உனக்கு வந்துருச்சா, சொந்தமா சம்பாதிக்கணும், சொந்தமா நாம சாப்பிடணுங்கிற உணர்வு இல்லாம அது பார்த்துக்கலாம், எவ்வளோ வருவான், அவர்கிட்ட போய் காசு வாங்க, அந்த காசுல சாப்பிட்டுக்கலாம், அவர் வெளியூருக்கு போறாரு, இவர் கூட வண்டியில ஏறி போனோம்னா அவரே சாப்பாடு போட்டுருவாரு. இப்படி அடுத்தவர்களை எதிர்பார்க்கிற உணர்வு உங்களுக்கு வந்து விட்டால் முடிஞ்சு போச்சு. லைஃப் ஃபுல்லா அல்லாஹ் அப்படி மாத்தி விடுறோம். உனக்கு உன் என்ன எப்படியோ அப்படித்தான் அல்லாஹ் வழிகாட்டுவான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபலனா, நம்முடைய பாதையிலே யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நமது பாதையை லேசாக திறந்து கொடுப்போம். நீ முயற்சி செஞ்சனா திறந்து கொடுக்கிறது என் வேலை. நீ முயற்சி செய்ய மாட்டேன், அடுத்தவங்க எதிர்பார்ப்பா அதே ரூட்ல போ, அந்த பாதையை திறந்து கொடுத்துருவேன். நீ சொந்த காலில் நிக்காம அடுத்தவங்க காலத்தை ஓட்டக்கூடிய ஒரு சூழலை நான் ஏற்படுத்தி தந்து விடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மை யஸ்தாஃபிஃப் யுரைஃபஹுல்லாஹ் வமை யஸ்தக்னி யுக்னிஹுல்லாஹ் வமை யதஸப்பர் யுஸப்பிர்ஹுல்லாஹ். யார் ஒருத்தர் சுயமரியாதையோடு தான் சம்பாதிச்சு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு வாய்ப்பை அவருக்கு வழங்குவான். யார் பிறரிடத்திலே தேவையாக வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்க்கையை துவங்குகிறாரோ, மற்றவங்க எதிர்பார்த்து அடுத்தவன் சாப்பாட்டை ஒப்பேத்திக்குவோம் நினைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை திறந்து தருவான். யார் சாப்பாடு இல்லை என்று சொன்னாலும் உழைக்கிறார், சிரமப்படுகிறார், உணவை திரட்டுவதற்கு கஷ்டப்படுகிறார், அப்படி கஷ்டப்படுகிற நேரத்தில் சரியான உணவு அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் கூட, கிடைக்காம போனாதானே சில பேர் உழைப்பாங்க, ஆனா உழைச்சு சரியா கூலி கிடைக்காம போயிடும், நல்ல உணவை சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்படி வாய்ப்பில்லாமல் போனால் கூட வமையத்த சப்பர், யார் பொறுத்து கொள்கிறாரோ கிடைச்சது போதும்பா, கஞ்சி இருக்கா பரவாயில்ல கஞ்சி குடிச்சுக்கோ, இன்னைக்கு நாளைக்கு சாப்பிட்டுக்கோ, பிரியாணி கிடைச்சா பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு கையில வருமானம் வந்துச்சா அன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவோம். இன்னைக்கு கையில என்ன கஞ்சி குடிக்கிற அளவுக்கு தான் வசதியா, கஞ்சியை குடிப்போம். 2 இட்லி திங்கிறதுக்கு தான் வசதியா, 2 இட்லி திம்போம். 2 டம்ளர் தண்ணியை குடிச்சுட்டு போவோம்னு நீங்க முடிவெடுங்க. அப்படி முடிவெடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை தரும். பொறுமையா இருக்கணும்னு முடிவெடுத்தா அந்த பொறுமைக்குரிய கெப்பாசிட்டியை தரும். நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நம்ம பொறுமையா இருந்துக்குவோம்னு நினைச்சா பொறுத்துக்கிற பக்குவத்தை தருவோம். நோம்புல இருக்கிறோம்ல, நோம்புக்குள்ள நம்ம சாப்பிடாம இருக்கணும் முடிவு எடுத்துறோம். சாப்பிடுறோமா மதியம், சாப்பிட தோணுதா நமக்கு? மற்ற நாள்ல எல்லாம் மதியம் 2 மணி ஆயிடுச்சுன்னா கப்ப கப்பன்னு எரியுதுங்க. எந்த ஹோட்டல்ல பாக்குறது, எங்க அலைகிறோமா இல்லையா? நோம்புக்குள்ள அப்படி அலைகிறோமா? யாருக்கு அந்த உணர்வு வருதா? என்ன காரணம்? முடிவு எடுத்துட்டோம், சாப்பிடக்கூடாது. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது மாதிரி எல்லாம் கொடுக்குறான். பொறுக்கணும்னு முடிவு எடுத்துனா பொறுமைக்குரிய கெப்பாசிட்டி சக்தி எல்லாம் கொடுப்பான். அப்ப நமக்கு எதை அல்லாஹ் வழங்குகிறானோ, நமக்கு உணவா மற்றவன் உணவை பார்த்து பார்த்து பொறுமை கூடாது. அவன் அப்படி திங்கிறானே, கொண்டு போய் கொட்டுறானே, அவன் ருசி ருசியா திங்கிறான், நமக்கு கிடைக்க மாட்டேங்குத என்று சொல்லி அடுத்தவன் தீவனத்தை வாய் பார்த்து உட்கார்ந்துருக்காத, அதை பார்த்து இயங்காத. உனக்கு என்ன இருக்குதோ அதுல திருப்திப்படு. அப்பதான் வாழ்க்கை இன்பமா இருக்கும். அல்லது நாசமா போகும் வாழ்க்கை, நிம்மதி இல்லாம போகும் வாழ்க்கை. அடுத்த ஆளை பத்தி நீ நினைச்சுக்கிட்டே இருக்கீன்னு வச்சுக்குவோம். உங்கள்ட்ட இல்லை, மற்றவன்ட்ட இருக்கு, நீங்க கொஞ்சமா சாப்பிடுறீங்க, அவன் நிறைய சாப்பிடுறான். நீங்க ருசி இல்லாம சாப்பிடுறீங்க, அவன் நல்ல ருசியான பதார்த்தங்களை வச்சு மேயிறான். இப்படி சாப்பிடுறான், அறுத்து
ஒரு ஆட்டை அறுத்து 4 பேர் உட்காந்து மேய்கிறானோ ஐயா, எப்படித்தான் திங்கிறானோ தெரியலையே. இவருக்கு கிடைச்சா இவரு திம்பார், அவருக்கு கிடைக்கிறன்றவன எப்படி திங்கானோன்னு தெரியல. நமக்கெல்லாம் இறங்க மாட்டேங்குது 1/4 கிலோ கறிக்கு மேல அப்படின்னு பேச வேண்டியது. எப்படி பேசுறது? கிடைக்காததுனால பொறாமையில பேசுற. அப்படி நீ அடுத்த ஆளை நினைச்சனா காலம் பூரா அதை நினைச்சு வேதனைப்பட்டு பொறுமை நிம்மதி இழந்து இப்படி இருக்க நமக்கு ஒண்ணும் இல்லையே இப்படியே போயிருவோம், நிம்மதி இல்லாம போயிரும். இருக்கிறத நினைச்சு பாருங்க, சந்தோஷத்துக்கு வழியே தாங்க. என்ன இருக்குதோ அதை நினைங்க. நீங்க தானாக உங்க உள்ளத்துல சந்தோஷம் வந்து உட்காருதா இல்லையான்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, மெனு லிஸ்ட் எடுத்து போடுறான், அப்படியே லைனா அடுக்கி இருக்குது. ஒரு 10 50 60 லிஸ்ட் போட்டிருக்கான். ஜூஸ்ல ஒரு 20, ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், தக்காளி ஜூஸ், என்னெல்லாம கேரட் ஜூஸ், அது மாதிரி இந்தியன் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு, அரேபியன் ஃபுட்டு, அப்படி ஒரு பெரிய விதமா அடுக்கி இருக்கிறான். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் 55, என்ன எவ்வளவு போட்டு அடிச்சு தாக்கி வச்சிருக்கிறான். நீங்க என்ன செய்வீங்க? இருக்கிற 50 கூட நான் கேட்பிய என்ன அப்படியே தேடிட்டே வர வேண்டியது. நமக்கு ஏத்த ஃபுட் எவ்வளவு, எது ரேட் எவ்வளவு, எல்லாத்தையும் பார்த்து பையில இருக்கிற வெயிட் எவ்வளவு எல்லாத்தையும் கவனிச்சு அண்ணன் ஒரு வடையும் 2 இட்லியும் கொடுங்க அப்படி சாப்பிட்டு வருவோம். கொஞ்சம் வெயிட்டா இருக்குன்னா அவர் பிரியாணி கொடுங்க, என்ன இருக்குதோ இருக்கிறத மாதிரி சாப்பிட்டு வருவோம். சாப்பிட்டோமா, சாப்பிட்டு வெளியே வந்தோமா, வரும்போது எப்படி வரணும்? நிம்மதியார் சாப்பிட்டதுல உங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும்னா பரவாயில்லையா, கோனார் கடையில சூப்பரா ஆக்கிட்டாரியா, நல்லா தான் இருக்கு, டேஸ்டா தான் இருக்கு. அந்த மூளையை பொறிச்சு வச்சிருந்தானே, உப்பு மிளகு தூள் கூட என்னமோ போட்டிருப்பான் போல இருக்கு, தனி டேஸ்டியா. நம்ம மதுரை கோனார் கடை தான், மற்ற கடை மிஞ்சாதி அப்படி நினைக்கிறியா? அப்படி நினைச்சா நிம்மதியா சாப்பாடு விஷயத்துல சந்தோஷமா போய்கிட்டே இருப்பிய. அதை நினைக்காம அந்த சிக்கன் 65 வச்சான அதை திங்கலையே, மட்டன் பிரியாணி திங்கலையே, சிக்கன் பிரியாணி திங்கலையே, அந்த புலாவு திங்கலையே, அது திங்கலையே, இது திங்கலையேன்னு திங்காத லிஸ்டே நினைச்சுக்கிட்டு இருந்தா, தின்ன நினைச்சா சந்தோஷம், திங்காத நினைச்சா அவ்வளவுதான், அப்படியே அழுதுகிட்டே போக வேண்டியதான். அது திங்கல திங்கவும் முடியாது. பிறகு எதுக்கு போயிட்டு நினைக்கிறேன்? உணவு எல்லாத்தையும் திங்க முடியுமா? எல்லாத்தையும் திங்க முடியாது. பிறகு தேவையில்லாம நினைச்சு வருத்தப்பட்டு அழுது உடம்பு கெடுத்துக்கிட்டு எதுக்கு இருப்பான? நிம்மதி வேணுமா? என்ன இருக்கோ இருக்கிற. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செல்வந்தனுக்கு அளவுகோல் சொன்னாங்க, லைசல் கினா அன் கஸரத்தில் மால், யாரிடத்திலே அதிகமான செல்வம் இருக்கிறதோ அவனை செல்வந்தன் என்று சொல்ல மாட்டேன். எக்கச்சக்கமா காசு பணம் இருந்தா அவன் பணக்காரன் இல்ல. வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், யாரிடத்துல போதும் என்ற மனம் இருக்கிறதோ அவன் தான் செல்வந்தன். இது போதியா? இருக்கிறது போதும், நமக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கிறதுல சந்தோஷப்படு. இல்லாத 10 கோடி வச்சுக்கிட்டு இன்னும் 1 கோடி இருந்தா பக்கத்தில் உள்ள பிளாட்டை வாங்கிடலாமே நினைச்சா நீ செல்வந்தனா? யாரு செல்வந்தன்? தேவையில்லாதவன் செல்வந்தன். மற்றவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் வச்சிருக்கிறவன் செல்வந்தன். தன்னுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறிவிட்டது என்ன நிலையில இருக்கிறவன் செல்வந்தன். நீ இத்தனை கோடியை வச்சுக்கிட்டு இன்னும் பத்தலைங்கிறிய. 10 கோடியை வச்சிருக்கிற உனக்கு கோடி பத்தல, பல லட்சத்தை வச்சிருக்கிற லட்சம் பத்தல. அப்ப நீ தேவையோடு இருக்கிற. எனக்கு 1000 தான் இருக்குது, போதும்பா, நான் சாப்பிட்டுட்டேன், இன்னைக்கு சாப்பாடு முடிஞ்சிருச்சு, வீட்டு வாடகை கொடுத்தாச்சு, மளிகை கடை காசு கொடுத்தாச்சு, பால்காரருக்கு கொடுத்தாச்சு, பெருநாளைக்கு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு, இந்த வருஷம் பட்ஜெட் முடிஞ்சிருச்சு, 5 பைசா கையில இல்ல, கையில பணமும் இல்லை, எல்லா செலவும் முடிஞ்சு போச்சு. ராகத்தா இருக்கிறனா? நான் செல்வந்தனா அவன் செல்வந்தனா? 10 கோடி வச்சிருக்கான், காசு இன்னொரு 1 கோடி ரூபாய் கடன் கொடு, இன்னொரு 50 லட்ச ரூபாய் கடன் கொடு, நீ ஒவ்வொருத்தனையா கையேந்திக்கிட்டு இருக்கிறிய. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போதுங்கிற மனசை வளர்த்துக்க, அதுதான் தேவை, அதுதான் நிம்மதி. அப்போ நம்ம உணவை பொறுத்த வரைக்கும் உணவுக்காக உழைக்கணும். உணவு பேர் நம்மிடத்துல இல்லை என்றதுக்காக வேண்டி அடுத்த ஆள்கிட்ட கையேந்திராத, அடுத்த ஆள்கிட்ட போய் நின்றாத, யாசம் கேட்டுறாத. உனக்கு என்ன இருக்கோ அதை சாப்பிடு, அதுல பொறுத்துக்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். ரசூலுல்லாஹ் எங்க சொன்னாங்க? இது எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அஹமது முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் நூல்ல 11457வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறத நாம பார்க்கிறோம். அது மாதிரி இந்த நம்ம எடுக்கிற முடிவு தானே, உணவு பொறுத்த வரைக்கும் நாம எடுக்கிற முடிவை பொறுத்து அல்லாஹ் வழிகாட்டுறாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். எப்படி ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க, மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவில் இருக்கிற அன்சாரிகளையும்
மக்கத்து முஹாஜிர்களையும் ரசூலுல்லாஹ் சகோதரர்களா சேர்த்து விட்டாங்கல்ல, ஒருத்தரோடு ஒருத்தர் கலந்து வாழுங்கண்டு. அப்போ மதீனத்து அன்சாரி சயீத் பின் ரபிங்கிற ஒரு சஹாபியோடு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரசூலுல்லாஹ் ஜாயின் பண்ணி விடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துங்க. அப்போ சயீத் பின் ரபிங்கிற ஒரு நல்ல பெரிய செல்வந்தர், நல்ல நிறைய சொத்து பத்து தோட்டத்தோலாம் அவருக்கு இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, அப்துல் ரஹ்மான் பார்த்து சொல்றாரு, இன்னலி மாலன், எனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது, பைனி ஓ பைனக்க சத்ரான், எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் அதை பங்கு வச்சுக்குவோம், உங்களுக்கு நான் பாதியை தந்துடுறேன், எனக்கு பாதியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாங்க, கால பாரக்கல்லாஹு ஃபீ அஹ்லிக வ மாலிக, உங்களுடைய பொருளிலும் உங்கள் குடும்பத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அபிவிருத்தியை நல்கட்டும், எனக்கு அது தேவையில்லை, உங்க செல்வத்தை நீங்க வச்சுக்கோங்க. துல்லூனி அல சூக், கடை வீதி எங்க இருக்கிறது, வழியை மட்டும் நம்ம காட்டுங்க, மற்ற நான் பார்த்துக்கிறேன், உங்க காசை நீங்க வச்சுக்கீங்க, அல்லாஹ் உங்களுக்கு மேலும் பரக்கத் செய்யட்டும், கொடுக்கணும் உணர்வு வந்திருக்கிறது, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா நீங்க வச்சுங்க, எனக்கு தேவையில்லை, நான் உழைச்சி சம்பாதிச்சுக்கல. கடை வீதிக்கு வழியை கேட்கிறாரு, வழிகாட்டப்படுகிறது. அன்றைய தினமே போய் வியாபாரத்தை துவங்குகிறார். திரும்ப வரும்போது கையில தேனு கொஞ்சம் மாவு லாபத்தை சம்பாதிச்சுட்டு வந்துடுறார். அன்றைய அவருடைய தேவைக்கு உழைத்து விட்டு கடை வீதியில போய் சம்பாதிச்சு விட்டு வர்றார். தினம்தோறும் உழைப்பு தொடர்கிறது. மதீனத்து நபிகள் நாயகத்துடைய தோழர்களிலேயே மிகச்சிறந்த செல்வந்தர்களின் பட்டியலில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் முன்னிலையிலே இருக்கிறார். உணர்வு காரணம். அதுக்காக வேண்டிய அந்த உணர்வு வந்தவங்களுக்கு எல்லாம் செல்வம் கொடுத்துருவான்னு அர்த்தம் இல்லை. நான் சம்பாதிக்க நினைச்ச உடனே நான் பெரிய பணக்காரன் அப்படி கருத்து கிடையாது. அப்படி இருந்தால் அல்லாஹ் அந்த வாசலையும் உங்களுக்கு திறந்து தருவான். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் தான் உழைத்துத்தான் சம்பாதிப்பேன், உழைத்துத்தான் சாப்பிடுவேன், அடுத்தவருடைய பொருள் எனக்கு தேவையில்லை என்று முடிவெடுத்தார். அவர் எடுத்த முடிவுக்கு அல்லாஹ் வாசலை திறந்து கொடுத்தால் செல்வம் அப்படியே கொட்டுன்னு கொட்டிச்சு. எந்த அளவுக்குன்னா, அவர் வச்சிருக்கிற தோட்டத்தில் அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் இறைப்பதற்கு மாத்திரம் 70 ஒட்டகங்களை வைத்திருந்தார். ஒரு ஒட்டகத்தில் தண்ணி இறைச்சாலே நம்ம ஊர்ல இருக்கிற 10 தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தலாம். அவர் 70 ஒட்டகத்தை வச்சிருந்தாராம் அவருடைய ஒத்த தோட்டத்துக்கு தண்ணி இறைக்கிறது. அவ்வளவு அல்லாஹ் செல்வத்தை பெருக்கினான். வெளியூர்ல இருந்து ஒரு தடவை மதீனா அப்படியே எங்க பார்த்தாலும் பரபரப்பா இருக்கிறது. ஒரு சின்னஞ்சிறிய ஊரு, திடீர்னு பார்த்தா எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, என்ன நடக்குது, ஏன் இப்படி ஒரு கலையபரமா தெரிகிறது, மக்கள் கூட்டம் பரபரப்பு தொற்றி கொண்டிருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய வியாபார கூட்டம், வெளியூருக்கு பயணத்திற்கு சென்றிருந்த 700 ஒட்டகங்களை கொண்ட வியாபார கூட்டம் மதீனாவிற்குள் நுழைந்து விட்டது. அதான் இவ்வளவு பரபரப்புக்கு காரணம். அப்படி அல்லாஹ் செல்வத்தை பெருக்கி கொடுத்தான் என்று சொல்லி அவர்களுடைய வரலாற்றை நாம பார்க்கிறோம். அப்ப நாம முடிவு எடுத்தால், அதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாசலையும் நமக்கு திறந்து தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் நாம முயற்சியை செய்யறோம்ல, முயற்சியை செய்யறதோடு மட்டும் விட்டுறக்கூடாது. அதற்கான கோரிக்கையை அல்லாஹ்விடத்திலையும் போட்டு வைக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்ல, இந்த அப்துல் ரஹ்மானுடைய வரலாறு சுனன் நசை என்ற ஹதீஸ் கிதாபில் 3335வது செய்தியாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இதுக்காக ரசூலுல்லாஹ் கூட ஒரு பிரார்த்தனையை சொல்லித்தரான். அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். அல்லாஹ் இடத்துல அது சம்பந்தமா கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க யாரெல்லாம் யார்ட்டையும் கையேந்து வச்சுறாரு, நான் உழைச்சு நான் சம்பாதிச்சு நான் சுயமரியாதையோடு என் சொந்த காலில் நிற்கிறதுக்கு அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தித்தானே அல்லாஹ் இடத்துல ஒரு பிரார்த்தனையை போட்டுக்கிட்டே இருக்கணுமா. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இடத்துல அதிகமாக ஒரு துவா செய்வாங்க. என்ன துவா செய்வாங்கன்னா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப் வல் கினா. இறைவா, உன்னிடத்திலே நேர்வழியை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன், சுயமரியாதையை கேட்கிறேன், செல்வத்தை கேட்கிறேன். செல்வத்தையும் கூட அடுத்தவன் போய் கையேந்தாத ஒரு சூழலை, சுயமரியாதை அதையும் எனக்கு கூட, நேர்வழியையும் கொடு, இறையச்சத்தையும் கொடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நபிகள் நாயகம் செய்கிற பிரார்த்தனைகளில் இதுவும் ஒரு பிரார்த்தனை என்பதை முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூல்ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 4898வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்க நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யணும், அந்த உணர்வையும் வளர்த்து கொள்ளணும். அதுக்கான முயற்சிகள்ல உழைத்து சம்பாதித்து சாப்பிடுவதற்குரிய வேலைகள்ல கவனம் செலுத்தக்கூடியவர்களா ஆயிரணும். இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ரொம்ப தெளிவான வார்த்தை, இதே கருத்தை ரொம்ப தெளிவான வார்த்தையில சொல்லலாம். லா யஃப்தஹுல் இன்சானு அலா நஃப்ஸிஹி பாப மஸ்அலத்தின், ஒருவர் பிறரிடத்திலே கையேந்த வேண்டும் என்ற வாசலை அவர் தனக்கு திறந்து கொண்டால்,
அடுத்த ஆள்கிட்ட யாசகம் கேட்டு வைத்த கழுவோன்ற நிலைமையை அந்த வாசல் அவர் திறந்து விட்டார். இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஏழ்மையின் வாசலை திறந்து கொடுத்து விடுவான். அதுக்கப்புறம் காலாகாலத்துக்கு வாங்கிட்டு போதுமான அளவு செல்வம் சேர்ந்தாலும் வாங்குவான். அப்படிப்பட்ட ஆட்களே வாங்கணும்னு முடிவெடுத்த ஆள் இருக்கிறான, தெருவில் இறங்கி கையேந்தி பிச்சை எடுக்கணும் முடிவெடுத்துட்டாங்கன்னா அவன் லட்சாதிபதியாக இருந்தால் எடுத்துக்கிட்டே இருப்பான். சமீபத்தில் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆள் செத்தா இறந்தார். பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேங்கில் அக்கௌண்ட்டு, ஒரு பேங்கில் 4 லட்சம், ஒரு பேங்கில் 3 லட்சம், 7 லட்சம் ரூபா பேங்கில். முத நாள் காலையில் கூட சாவறதுக்கு முத நாள் காலையில் கூட ஏத்த கடையில் உள்ளவன்ட்ட பிச்சை வாங்கி அவன்கிட்ட சாப்பிட்டு செத்துருக்கிறார். பிச்சை எடுக்கணும் முடிவெடுத்துட்டா எடுக்கிற பூரா எடுத்து கொண்டு 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 பேங்கில் போட்டுவிட்டு, எதுக்கு எடுத்த பிச்சை, எதுக்கு நீ பிச்சை எடுக்கிற? அப்ப அந்த உணர்வு வந்துடும். நமக்கு இத்தனை லட்சம் இருக்கேன்னு நினைப்ப போற, அதை வச்சு நம்ம வாங்கி சாப்பிடுவோம் என்ன போற, எவனாவது வாங்கி ஒப்பேத்திக்குவோம், நம்ம காசு நம்மகிட்டே இருக்கும், அதை வச்சு என்ன செய்ய போற? உன் கூட வரவா போகுது, உனக்கு என்ன பிரயோஜனம்? அது இருக்கிற 7 லட்சத்தை வச்சுக்கிட்டு நல்ல கண்ணியமா வாழ்றத விட்டுவிட்டு. ஒருத்தர் ஒரு நாள் திருச்சியில் ஒரு நாள் நான் ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். வந்து கேட்கிறார், மாதிரி ரொம்ப பசிக்குது, தர்மம் செய்யுங்க அப்படிங்கிறார். அப்போ வாங்க சாப்பிடுவோம், சாப்பிட போ, பசிக்கத்தானே செய்து வாங்க, நானும் ஹோட்டல் தான் போகிறேன், சேர்ந்து சாப்பிடுவோம் வாங்க. இல்லை தம்பி கொடுங்க, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற. இல்லைங்க பசிக்கத்தானே செய்து வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன். கொஞ்சம் தூரம் நடந்து வர்றாரு. அதுக்கப்புறம் இல்லை தம்பி கொடுத்துருங்க, நான் போய் அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஹோட்டல் இருக்கு, அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். கடைசியில் ஒருபடியாக சாப்பிடுங்க சாப்பிடுங்க, காசு கேட்காதீங்க அப்படிங்கவும் வந்துட்டார். ஹோட்டல் வாசலுக்கு வந்துட்டார். வந்து சாப்பிட உட்கார்ந்தவர் கையில் இருக்கிற அந்த பண முடிப்பை தூக்கி வைக்கிறார். வச்சா காசு, அந்த காசை என்னன்னா குறைச்சு மதிப்பு போட்டாலும் ஒரு 800 இருந்து 1000 ரூபா இருக்கும். அன்னைக்கு தினத்தில் என் கையில் எனக்குன்னு உள்ள சொத்துன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 150 ரூபாய்க்கு மேல இருக்காது. நான் அவருக்கு வாங்கி கொடுக்குறேன், அவர் என்னிடத்துல வாங்கி திங்கிறார். அல்ல எப்படி வைக்கிறான் பாருங்க, நமக்கே பகியன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இவரில் நமக்கு செய்யணும். இப்போ நம்ம இவர்கிட்ட இருந்து வாங்குற லெவல்ல உட்கார்ந்துருக்கிறோம், அவரில் பணக்காரர், நம்மளே ஏழையா இருக்கிறோம். அப்படி எல்லாம் ஆக்கிடுவான். அவ்வளோ இருந்தாலும் 10 ரூபாய் கொடுத்து கண்ணியமா தின்னுட்டு போவோமே நினைப்ப போறார். ஒப்பேத்துவோமா? அதான் ரசூலா சொன்னா, நீ அந்த வாசலை திறந்தா எல்லாம் வாசலை திறந்துருவான். காலத்துக்கு அந்த சாவர வரைக்கும் அதிலே கிடந்து சாவு. அதனால தான் இஸ்லாத்துல ஏழைக்கு அளவுகோல் சொல்லும் போது தெருவில் வந்து கையேந்திரவனை ஏழைன்னு சொல்லலை. வீட்டுக்குள்ள சுயமரியாதையோடு உட்கார்ந்து இருக்கிறான், அவன் தான் ஏழை. கையேந்தாம திங்கிறதுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏழ்மை தான். ரோட்ல இறங்கல வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கானா அவன் தான் ஏழை. இஸ்லாம் ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் பக்ராவுல, லில் ஃபுகராஇல் லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்ததீஉன லர்பன் ஃபில் அர்ல் யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு வாழ்ந்த தோழர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத் மார்க்க பிரச்சாரம் ஏதோ ஒரு விதத்தில் முழுக்க அல்லாஹ்வுக்காண்டி தங்களை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். அவர்களால வெளியில போய் பயணம் செஞ்சு பொருளீட்டுவதற்குரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உங்களின் தர்மத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏழைகளுடைய தன்மைகள் எல்லாம் வர்ணிக்கிறான். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப். அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாத யாரேனும் ஒருத்தர் வந்தார், அவரை பத்தி முன்ன தெரியாது, புதுசா பார்க்கிறாருன்னா நல்ல பெரிய ஆள் போல இருக்குது, பெரிய பணத்துல பணம் கொளிச்ச ஆள் போல இருக்குன்னு நினைப்பாரா பிச்சைக்காரனை பார்த்து. இவர் ரேஞ்சு அவ்வளவு கீழே மட்டமா, ஃபுக்கரான் தான் இல்ல, ஃபக்கீர் ஏழை, ரொம்ப சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிறார். சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிற ஆளை புதுசா வர்ற ஆளு கணக்கு போடுவாரா, இவர் ரொம்ப நல்ல வெல்த்தியான பார்ட்டியா இருக்கும் போல இருக்குது. எப்ப பார்த்தாலும் பள்ளியாசல உட்கார்ந்து இருக்கிறாரு, பயன் பண்ணிட்டு இருக்கிறாரு, குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறாரு, எந்தாவது சமுதாய வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வேலைகளை ஒன்றும் வேலைக்கு போகல, கடைக்கு போகல, எங்கிட்ட நல்ல தோட்டம் துறவை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அங்கிருந்து வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. உட்கார்ந்து திங்கிற மனுஷன் எல்லாம் பறக்கத்தாக கொடுத்துருக்கான்னு இவன் நினைச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளு ஏழைங்கிறாள். மினத் தஅஃஃபுஃபி. ஏன் அப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சுயமரியாதை பண்பினால். லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா. மக்களிடத்தை கேட்காத பண்பினால். மக்கள்கிட்ட போய் கேட்கல, கேட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. இவர் வந்த உடனே புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, இவர் பள்ளியாசல்ல கதின்னு கிடக்கிற அதர்த்தா வந்த உடனே பாய் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஆளை பத்தி உடனே தெரிஞ்சிருக்கும். இவர் கேட்கல, கேட்காத ஆளு, ஏழ்மையான ஆளு, இப்படிப்பட்டவன் தான் உண்மையான ஏழ்மை. அவனுக்கு தான் உன்னுடைய செல்வம் போய் சேரணுங்கிறான் அல்லாஹ்.
அவனைத்தான் ஏழ்மை லிஸ்ட்ல வைக்கிறான் அல்லாஹ். தெருவில் கையை லைசல் மிஸ்கீன் அல் லுக்மத்து வல் லுக்மத்தான், ஒரு கவள உணவுக்கு 2 கவள உணவுக்கு கையேந்தி திரிகிறவனை ஏழை என்று சொல்ல மாட்டேன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அவனை ஏழை நினைச்சு அவனுக்கே கொடுத்துட்டு இருக்காத. போற வழியில அவன் தர்மம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டு போற வழியில கேட்கறவனுக்கு கொடுப்ப முடிவு எடுக்காத. கணக்கெடுத்து கொடு. தர்மம் செய்யணும் முடிவு எடுத்துட்டீங்களா, கணக்கு ஊருக்குள்ள பாருங்க, உங்க தெருவுக்குள்ள பாருங்க. நீங்க கணக்கெடுத்து அந்த லிஸ்டுக்குள்ள வர்ற 2 ஏழை இருப்பான். லிஸ்ட் எடுத்து தர்மத்தை செய்யி. போற வழியில போற போக்குல கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, அது ஒரு லிமிட்டா வச்சுக்க. தர்மத்தை அதுலயே முடிச்சிடாது. தெருவில் ஒருத்தன் கேட்கிறவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே தர்மம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாத. அது போற போக்கு கேட்டுட்டானா கேட்டா நீ கொடுத்துதான் ஆகணும். உங்க இருக்குதா இருந்தா கேட்டுட்டு அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், ஒட்டகத்தின் மீது ஏறி வந்தாலும் கொடுத்து அனுப்புங்கிறாங்க. சொல்லா என்னன்னு போய் தொலைகிறான், கேட்டு விட்டான். வெக்கத்தை விட்டு கேட்டான், கையில கொடுத்து அனுப்பி பிறகு என்னத்தை போட்டு பேசிக்கிட்டு ரசூல்லாட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறார், கொடுங்க ரசூல்லா பைத்துல் மால்ல இருந்து இந்த அப்படி. கேட்ட உடனே கொடுத்த உடனே அவருக்கு கேட்ட உடனே கிடைச்சு போச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் கேட்கலாமோ, நம்ம கொடுத்தவங்கள யாராவது ஒரு 1000 ரூபா வேணுங்க அப்படியே இருந்தானா நம்ம 2000 ரூபா கேட்டுக்கலாம் போல இருக்க, 1000 ரூபா குறைச்சு கேட்டோமே. அது மாதிரி அவர் என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்சம் கொடுங்களாங்கிறார். இந்த அப்படிங்கிறாங்க சொல்ல. அது இப்பவும் கிடைக்குது, கேட்க கிடைக்கும் போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன், 3ஆம் இடம் கொடுக்குறாங்க. கொடுத்துப்பட்டு நிப்பாட்ட அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த இதெல்லாம் தீவனமா, இதெல்லாம் காசா, இப்படி இது ஒரு பொழப்பா, உழைச்சி சம்பாதிச்சு முன்னேற பாருங்கப்பான்னு சொல்லிவிட்டு 3 தடவை கொடுத்துட்டு 3ஆவது வரைக்கும் மேலே அட்வைஸ் பண்ணிவிட்டாங்க. அதனால கேட்டா கொடுத்துறாரு. அவருடைய கெப்பாசிட்டி தகுதி அப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது போற போக்குல உள்ள என்ன ஏழுமோ ஒரு சின்ன அளவுலையாவது கொடுத்துட்டு போயிருங்க. ஆனா தர்மம் செய்யணும்னு முடிவெடுத்து செய்யணும்ல. ஒவ்வொருத்தரும் முடிவு எடுக்கணும், முடிவு எடுக்காம இருக்கக்கூடாது. அவருடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தர்மம் செஞ்சு ஆகணும். அதை பொறுத்த வரைக்கும் அது தேடி பிடிச்சு கொடுக்க வேண்டியது, ஆட்களை தகுதி பார்த்து கொடுக்க வேண்டியது. அதுதான் தர்மம் செய்யாம இருக்க முடியாது யாரும். நான் கொடுத்துட்டேனே, ரோட்ல கொடுத்தனே, பெருநாளைக்கு சில்லறை மாத்தி கொடுத்தனே, அதுவெல்லாம் தர்ம லிஸ்ட்ல வர. ஏழைகளுக்கு கொடுத்துருக்க நீனு இஸ்லாத்தின் பார்வையில் ஏழை இல்லைன்றாங்களோ ரசூலுல்லாஹ். கையேந்து நிக்கிற ஏழை இல்லைல்ல, நீ உருப்படியா தகுதியான ஆளுக்கு கொடுக்கல. தர்மம் செய்யறது கடமை, எல்லா மனுஷனும் செய்யணும். அந்த தர்மத்தை நீ தேடி போய் கொடுக்கணும், அவனை கண்டெடுத்து கொடுக்கணும். அவனுடைய தகுதியை அறிஞ்சு சோதிச்சு பார்த்து அவனுடைய சுயமரியாதை கெட்டு போகாத விதத்துல, அவனை 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திறாத விதத்துல அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த அந்த வாசலை திறக்க கூடாது என்பதற்கு நமக்கு போதனை செய்வதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னா, அஹமதுங்கிற ஹதீஸ் நூல்ல 953வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறத பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இன்னும் பல செய்திகள் உணவில் நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. முதலில் உணவு இறைவன் தருகிறான் என்ற நம்பிக்கை, அந்த உணவு தானியங்கள் முளைத்து வரக்கூடிய விஷயத்துல அதை யோசித்துக் கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் நாம் உண்மையான முஸ்லீம்களாக வாழ்வதற்கு தேவையான மறுமை வாழ்க்கையை பற்றி உண்டான நம்பிக்கை ஆழப்படுத்துகிற பண்புகள் அந்த செய்திக்குள்ளே, அந்த சிந்தனைக்குள்ளே அடங்கியிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து உணவு என்பது நம்முடைய சொந்த உழைப்பினால் உருவானதாக இருக்க வேண்டும். அடுத்தவரிடத்திலே கையேந்துகிற உணவாக, பிறரிடத்திலே யாசித்து சாப்பிடுகிற உணவே அல்ல, சிறந்த உணவே அல்ல. சொந்த கையில உழைச்சி சம்பாதிக்கிறது தான் நல்ல காசு, நல்ல சாப்பாடு என்று ரசூலுல்லாஹ் வர்ணிச்சிருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி நம்மிடத்துல இல்லை என்று சொன்னாலும் கூட உழைக்கிறோம், உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு கூலி கிடைக்கல, ரொம்ப குறைவாகத்தான் கிடைத்தாலும் கூட அதையும் பொறுமையோடு சகித்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் அதிகப்படியான பிரதிபலனை தருவான் என்பதையும் நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் பல தகவல்களை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து நாம் பார்ப்போம்.